சார் நமக்கு ஒரு சிலரை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா, அவங்க கிட்ட இருக்க சில குணாதிசயங்கள் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. அதுல முக்கியமான விஷயம் கோவம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த மனுஷன்ட்ட இருந்து கோவம் வருது அப்படின்றத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. எப்படி சார் அத சமாளிக்கிறது? கோவப்பட்டு ம். காட்டு கத்து கத்துறாங்க பாருங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அவங்க கோவத்துல நியாயம் இல்லைனா கூட ம். அமைதியா இருங்க. கோவம் அடங்குனதும் ம். பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஓகே. நம்மளே ஆல்ரெடி நெறைய பிரச்சனையில இருப்போம் சார். ம்ஹும். ஆனா, யாராவது வந்து அவங்க நம்ம கிட்ட மனசு விட்டு பேசுறப்ப, இல்ல அவங்களோட கஷ்டத்த சொல்றப்ப பயமா தான் இருக்கு. எங்க ஏன் நம்ம பக்கம் ஏதாவது திரும்பிருமோ அப்படின்ற மாதிரி நம்மட்ட உதவி கேட்டுருவாங்களோ, இல்ல நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற மாரி ஒரு பயம் இருக்கு. நீங்க தர்ற ஆறுதல் அவங்க மனசு பாரத்தை குறைக்கும்னா கொஞ்சம் ஆறுதலா தான் பேசுங்களேன். பேசலாமே. சார் அவாய்ட் பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார். எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. பேசு, பேசு, பேசு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட, நமக்கு பேச விருப்பம் இல்ல அப்படின்றத எப்படி கன்வே பண்றது? இதெல்லாம் மத்தவங்க கேட்டு நீங்க கேட்ட மாதிரியே தெரியல, சரி. எல்லாம் உங்களோட கேள்வி மாதிரி தெரியுது. சார் மனசு விட்டு பேசிடுறாங்க. எல்லார்ட்டயுமே எல்லாமே கேட்டுடுறாங்க. ம். பட் எது கேட்கலாம், எது கேட்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? பிரச்சனைகள அவாய்ட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். எதெல்லாம் சில பேர்ட்ட கேட்கவே கூடாது. இப்ப நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்த நீங்க யாருக்கிட்டயுமே கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசை சார். எப்பயுமே சந்தோஷமா மட்டும் இருக்கணும் சார். ஆஹா. எந்த பிரச்சனை, ப்ராப்ளமும் கிட்டயே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? சூப்பர் ஐடியா சொல்றேன். ம். சொல்லுங்க. யார்ட்டலாம் பணம் தங்கும், யார்கிட்டலாம் பணம் தங்கவே தங்காது. யாருகிட்ட பணம் தங்குன்றத விட்டுருவோம். ம். யாருகிட்ட பணம் தங்காது தெரியுமா? ஆ. பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்கிட்ட. ம். கடவுள் இருக்காரா இல்லையா? என்னுடைய இந்த பதிலுக்கு அப்புறம் கடவுள் மேல உங்களுக்கு சந்தேகமே வராது. ஹலோ வியூவர்ஸ், விஜய் பொன்வானி ஹியர். இன்னைக்கு நம்ம கூட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன் தான் இருக்காரு. அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபவுண்டர் அண்ட் எம்டி ஆன அப்துல் நபீல் சார். அதையும் தாண்டி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச் அண்ட் எல்லாருடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் கூட சொல்லலாம். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் நிறைய கேள்விகளோட என்னை அனுப்பியிருக்காங்க சார். ஸோ அவங்களோட பிரதிநிதியாக இருந்து நான் அந்த கேள்விகள்லாம் ஒவ்வொன்றா உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். போலாமா? ஓ எஸ். ஓகே சார். இப்போ நம்ம யார் மேலேயாவது அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த அன்போடு சேர்ந்து நம்ம நம்பிக்கையும் வச்சிடறோம். அன்புக்கு ஒரு கட்டத்தில் அடிமையாவே ஆயிடுறோம். அப்படி ஆகுறது கரெக்டா தப்பா? யாரோடைய அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமை ஆயிடாம ம். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும். நிச்சயமா எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழலாம். ஓகே. நீங்க காயப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமே நீங்க கண்மூடித்தனமா ஒருத்தர் மேல வைக்கிற அன்பு தான். அதனால அன்புன்ற பேர்ல யாருக்கும் அடிமை ஆயிடாதீங்க. ஓகே. அன்பு வந்து ஆனந்தம் கொடுத்தா ஓகே. அடிமைத்தனம் படுத்தக்கூடாது. நம்ம யாருக்காக வாழ்றோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோமோ, ஒரு கட்டத்துல அவங்க நம்மள அப்படியே மதிக்காம நம்மள மறந்துட்டு விட்டுட்டே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் யாருக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. ஃபர்ஸ்ட் எப்படி அவங்களால அதை பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி தான் முன்னாடி வந்து நிக்குது. ஏன்னா என்ன மாதிரி தானே அவங்களும் நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்பியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கப்ப அது எப்படி சார் கடந்து வருது? நீங்க பண்ணதுலயே பெரிய தப்பு உங்க வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்ததுதான். அதனால தான் அவங்க காரியம் முடிஞ்சதுமே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுவும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டாங்க. உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. நம்ம நம்மளோட ஆறுதலே வந்து மத்தவங்க கிட்ட பேசி நம்மளோட விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறதுல தான் சார் இருக்கு. நல்லா பேசிட்டே இருக்காங்க. டெய்லி நம்மளுடைய ரொட்டீன்லயே அவங்க இருக்காங்க. திடீர்னு அப்படியே காணாம போயிடுறாங்க. அந்த வலியிலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்கு என்ன சார் பதில்? எமோஷனலா மட்டும் யாரோடையும் அட்டாச் ஆகவே ஆகாதீங்க. ஏன் தெரியுமா? அவங்க பேசாம போயிட்டா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க டெக்ஸ்ட் பண்ணியும் ரிப்ளை வரலன்னா மனசு பாரம் ஆயிடும். இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம பேசினாங்கன்னா பேசுங்க. யாரு பேசினாலும் பேசலனாலும் உங்க ரொட்டீன் லைஃப் ஸ்மூத்தா போற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு ம். நீங்க ஹாப்பியா இருங்க. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருந்து பாருங்க. நீங்க ஹாப்பியா இருக்கலாம். ஓகே. ஃபினான்ஷியலா மட்டும் இல்ல, எமோஷனலாவும் நம்ம டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடாது. இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். எஸ் ஓகே. எஸ் எஸ் எஸ். சார் நமக்கு ஒரு சிலரை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா அவங்க கிட்ட இருக்க சில குணாதிசயங்கள் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. அதுல முக்கியமான விஷயம் கோவம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த மனுஷன்ட்ட இருந்து கோவம் வருது அப்படின்றத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. எப்படி சார் அத சமாளிக்கிறது? கோவப்பட்டு ம். காட்டு கத்து கத்துறாங்க பாருங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அவங்க கோவத்துல நியாயம் இல்லைனா கூட ம். அமைதியா இருங்க. கோவம் அடங்குனதும் ம். பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது. அமைதியா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க பாருங்க, அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவங்க கிட்ட தான் ஆபத்து அதிகமா இருக்கும். ம். சிரிச்சுக்கிட்டே கழுத்து அறுக்கிற வித்தை தெரிஞ்சவங்க அவங்க. ஓகே. கோவத்துல டக்கு டக்குன்னு அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா அது பிரச்சனையா இருக்காது. மனசுக்குள்ளே வச்சிருக்கவங்க தான் டேஞ்சர். எஸ். ஓகே. பிவேர் பீப்பிள். சார் சம்டைம்ஸ் தோணும். நம்மள நம்மளே ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இந்த விஷயத்த அவங்களே நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன விஷயமாக இருக்கும்? வாழ்க்கையில உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற விஷயம்னா
உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்பீங்க. அங்கிருந்து வர்ற பதில்கள்ல தான் தெரியும் அவங்க உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு. நம்மளே ஆல்ரெடி நிறைய பிரச்சனையில இருப்போம் சார். ம்ஹும். ஆனா யாராவது வந்து அவங்க நம்ம கிட்ட மனசு விட்டு பேசுறப்ப இல்ல அவங்களோட கஷ்டத்தை சொல்றப்ப பயமா தான் இருக்கு. எங்க நம்ம பக்கம் ஏதாவது திரும்பிருமோ அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட உதவி கேட்டுருவாங்களோ இல்ல நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்றது? ஒருத்தர் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி உங்ககிட்ட அழுகுறாங்கன்னா நீங்க உதவி செய்வீங்க, அவங்க கஷ்டத்துல இருந்து நீங்க காப்பாத்துவீங்க அப்படின்றதுக்கா இல்ல. விடு பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும்னு நீங்க சொல்ற அந்த ஆறுதல் வார்த்தைக்காக கூட இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா ஒரு ஷோல்டருக்காக கூட இருக்கும். நம்ம கூட ஒருத்தங்க நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக இருக்கும். Correct. கண்டிப்பா நீங்க தர்ற ஆறுதல் அவங்க மனசு பாரத்தை குறைக்கும்னா கொஞ்சம் ஆறுதலா தான் பேசுங்களேன். பேசலாமே. சார் அவாய்ட் பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பேசு 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 அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நமக்கு பேச விருப்பம் இல்ல அப்படின்றத எப்படி கன்வே பண்றது? இதெல்லாம் மத்தவங்க கேட்டு நீங்க கேட்ட மாதிரியே தெரியல, எல்லாம் உங்களோட கேள்வி மாதிரி தெரியுது. எல்லாமே ஒருத்தர் ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்றதே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப தான் எனக்கு புரியுது. எவ்ரிபடி இஸ் ஃபேசிங் சேம் ப்ராப்ளம் சார். ஓகே. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து என்கிட்ட பேசு, உங்களை மீட் பண்ண போல இருக்குன்னு ரொம்ப கெஞ்சுறாங்களா? தயவு செய்து அவங்கள மட்டும் அலட்சியப்படுத்தாதீங்க. ஓகே. உங்களுக்கு வேணா அவங்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நீங்க வாழ்க்கையா கூட இருக்கலாம்ல. உங்களை வாழ்க்கையா நினைக்கிற ஒருத்தரை நீங்க அலட்சியப்படுத்தும் போது எவ்வளவு வலிக்கும் அப்படின்றது அவங்க இடத்துல நீங்க இருந்து பார்த்தாதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு வழியில நீங்க தான் வாழ்க்கைன்னு நினைச்சு வந்தாங்களே ஒழிய வேற வழியே இல்லாமலாம் வரல, மறந்துடாதீங்க. சார் மனசு விட்டு பேசிடுறாங்க, எல்லார்ட்டையுமே எல்லாமே கேட்டுடுறாங்க. பட் எது கேட்கலாம் எது கேட்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். எதெல்லாம் சில பேர்கிட்ட கேட்கவே கூடாது? இப்ப நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்த நீங்க யாருக்கிட்டையுமே கேட்கக்கூடாது. 1 டைம், 2வது லவ், 3வது மரியாதை. ஓகே. யார் உங்களை உண்மையாவே மதிக்கிறாங்களோ அவங்க இதை நீங்க கேட்காமலே அவங்களுடைய டைம், லவ், வேல்யூ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தருவாங்க. யார் தரலையோ அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். எல்லாருடைய லைஃப்லயும் வேல்யூவா இருந்து என்ன பண்ண போறீங்க? அதானே. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ ஸ்டே அவே. அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் ரொம்ப நல்லது. சார் நீங்க இப்ப சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம யாருக்காவது ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா டைம், லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், இது 3 தான் ஒரு பெஸ்ட் கிஃப்டா இருக்கும்னு தோணுது. எஸ், நீங்க கொடுங்க, ஆனா கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம கொடுத்துட்டே இருப்போம். வந்தா கொடுத்துக்கிட்டே வரட்டும், வரலனா ஓகே. கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க லாஸ். சார் எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசை சார், எப்பயுமே சந்தோஷமா மட்டும் இருக்கணும் சார். எந்த பிரச்சனை ப்ராப்ளம் கிட்டேயே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும்? சூப்பர் ஐடியா சொல்றேன். சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச எதை வேணா நீங்க பண்ணிக்கோங்க, ஆனா பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஹாப்பியா வச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சின்னதுங்க வாழ்க்கை. இதுல ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டென்ஷனுக்கும் எல்லாம் இடமே கிடையாது. உங்க சந்தோஷத்துல அடுத்தவங்க காயப்படாம பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறோம்னு வைங்களேன், சில பேர்ட்ட காசு நல்லா இருக்கு, சில பேர்ட்ட இருக்க மாட்டேங்குது. ஒரே அளவு சம்பாரிச்சா கூட யார்கிட்டலாம் பணம் தங்கும், யார்கிட்டலாம் பணம் தங்கவே தங்காது. யாருகிட்ட பணம் தங்குன்றதை விட்டுருவோம், யாருகிட்ட பணம் தங்காது தெரியுமா? பாக்குறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட, கடன் வாங்கி செலவு செய்யறோம்னு நினைக்கிறவங்க கிட்ட, அடுத்தவன் போல வாழணும்னு நினைக்கிறவங்க கிட்ட, மற்றவங்களுடைய ஆடம்பரத்தை பார்த்து மயங்குறவங்க கிட்ட, எது தேவை எது தேவை இல்லைன்னு தெரியாதவங்க கிட்ட, சிக்கனோ சேமிப்பு பத்திலாம் யோசிக்க தெரியாதவங்க கிட்ட, யோசிச்சு முடிவெடுக்க தெரியாதவங்க கிட்ட, இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க கிட்ட பணம் தங்கவே தங்காது. சார் எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வாழணுன்றது தான் ஆசையா இருக்கு. ஆனா இருக்கதை வச்சு வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அது சாத்தியமா? நீங்க விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியதை நீங்க வாங்கி தான் ஆகணும். அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாமா அழுது புலம்பலாமான்றது உங்க கையில தான் இருக்கு. லைஃப்ல எதை தொட்டாலும் ப்ராப்ளமாவே இருக்கு சார். எங்க பார்த்தாலும் ப்ராப்ளம்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன சார் பண்றது? லைஃப் ஒரே ப்ராப்ளம், ஒரே டிப்ரெஷன், ஒரே பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாழவே முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களை பிடிச்சவங்களுக்கு உங்களை புரியும், பிடிக்காதவங்களுக்கு நீங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதிகபட்சமா எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசையா கூட இருக்கலாம், எல்லாரும் நம்மளை மதிக்கணும், நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கு என்ன சார் பண்ணும்? உங்களுக்கு தர்ற மரியாதை எல்லாம் உங்களுக்கு தர்ற மரியாதை இல்லை, உங்க உருவத்துக்கு தர்ற மரியாதை இல்லை, உங்க ஆடம்பரத்துக்கு தர்ற மரியாதை இல்லை, உங்க கேரக்டருக்கு தர்ற மரியாதை. நீங்க இந்த உலகத்தை விட்டே போனதுக்கு அப்புறமா வாழணும்னா அது உங்க கேரக்டரால மட்டும்தான். நம்ம இருக்கப்ப நம்மளை பத்தி பேசுறது முக்கியம் இல்லை, நம்ம இல்லாதப்பவும் நம்மளை பத்தி பேசணும். பேசணும்னா கேரக்டர். எஸ், கேரக்டர் அதுதான் முக்கியம். ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க. என்னை ஏமாத்தினவங்களுக்கும் எனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவங்கள பார்த்து பழி வாங்கணும்னு தோணுது.
எப்படி பழி வாங்குறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏம்மா இந்த விளக்கு கொலவெறி? வெறி எதுல வரணும்னா, இவ்வளவு பேர் உங்களை அசிங்கப்படுத்துனாங்களே, இவ்வளவு பேர் உங்களை அவமானப்படுத்துனாங்களே, அதுக்கான பதில் திரும்ப வார்த்தையில வந்ததுன்னா அந்த வார்த்தையை சொல்லி திருப்பி உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்கான பதில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சு காட்டுறது தான். ஓகே. அது மட்டும்தான் அவங்க வாயை அடைக்க வைக்கும். டைம் எடுத்துக்கோங்க, ஆனா ஜெயிச்சிருங்க. ஓகே, வின்னிங் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் எப்பயுமே. வெரி ட்ரூ. சார், ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை ஜெயிக்கணும் அப்படின்னாலே உடனே கடவுள்கிட்ட தான் எல்லாரும் போகிறாங்க. போய் ப்ரே பண்ணிட்டு அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி பார்த்தா எதுவுமே மாறாமல் இருக்கப்ப உண்மையிலே கடவுள் இருக்காரா? கடவுள் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா நமக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. கடவுள் இருக்காரா இல்லையா? என்னுடைய இந்த பதிலுக்கு அப்புறம் கடவுள் மேல உங்களுக்கு சந்தேகமே வராது. கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம எனக்கு எது தேவையோ அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக் நடக்கிறதே நீங்க உணர்வீங்க. உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஓகே. ஒரு சின்ன பொண்ணு காசு எடுத்துட்டு கடைக்காரர்கிட்ட போறாரு. கடைக்காரர்கிட்ட காசை கொடுத்துட்டு எனக்கு மிட்டாய் கொடுங்கன்னு சொல்றா. அப்ப அந்த கடைக்காரர் உனக்கு என்ன மிட்டாய் வேணுமோ நீயே எடுத்துக்கோன்னு சொல்றாரு. நீங்க தான் எடுத்து கொடுக்கணும்னு அந்த பொண்ணு பிடிவாதம் பிடிக்க சரின்னு மிட்டாய் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஏமா உனக்கு பிடிச்ச மிட்டாயை நீயே எடுத்துருக்கலாமே, எதுக்கு என்ன எடுக்க சொன்னேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இங்க உள்ள எல்லா மிட்டாயும் எனக்கு பிடிக்கும், ஆனா என் கை ரொம்ப சின்னது, நானா எடுத்திருந்தா கொஞ்சமா எடுத்திருப்பேன், ஆனா உங்க கை பெரிய கை, நீங்க எடுத்து கொடுத்தா அதிகமா எடுத்து கொடுப்பீங்கன்னு சொல்லிடுச்சான். ஓகே, ஸ்மார்ட். அதே மாதிரிதான் கடவுளோட கை உங்க கையை விட மிக பெருசு. ஓகே. உங்களுக்கு எது தேவைன்றது உங்களை விட அவருக்கு நல்லா தெரியும். நம்பிக்கையோட இருங்க. எஸ், கண்டிப்பா சார். எல்லா பதில்களும் ஒரு மாதிரி பவர் பேக்டா இருந்தது. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய கேள்விகளோட உங்களை வந்து திருப்பி சந்திக்கிறோம். அண்ட் இதே மாதிரியான ஒரு எனர்ஜி எப்பயுமே நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் விஜய் பொன்வானி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.